மேல இருந்தா மேகம் வந்து நம்ம முட்டி கீழே நடங்க நடங்க தாத்தா தாண்டி கேரளத்து கடலக்கறி செம்மையா சமைக்கிறான் பயங்கரமா ருசிக்கிறான் இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ கையை விடுற கையெடு கிளறி விடுறேன் கடலில் போயிடாம இந்த கடலில் போகும் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். மிளகாயை வறுத்து மிளகாய் பொடியா தான் முணுக்கணும். ஆனா அம்மிக்கல்லே மழை பெய்யுது, பொடியா வராது, சாந்து தான் வரும். சட்டி எடுத்துட்டு வா, தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஓகே, எனக்கு வேணும், உனக்கு வேணும். உனக்கு வேணும்? ஆமா. சாப்பிடியா சாப்பிட மாட்டேங்குது, எல்லாமே சாந்தாதான் வரும். ஓகே, எங்க தேங்காய் தண்ணி தேடு தேடு தேடுனாதான் எங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஊற்றிட்டாங்க பாய், அப்படி எடுக்கணும் பாய். நல்லா ஊறிச்சு. இன்னொரு 4 நாள் இருந்தா கூட சுண்டலும் இதுவும் ஒன்று தான். சுத்தமான தேங்காய் எண்ணெய், கடுகு, வரமிளகாய், பொடியா நறுக்கின தேங்காய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்,
பொடியா நறுக்கின இஞ்சி பூண்டு, அரைச்ச மஞ்சள் சாந்து, அரைச்ச மிளகாய் சாந்து, வறுத்து அரைச்ச கரம் மசாலா, ஊற வச்ச கொண்டக்கடலை, கை வச்சுக்க, கல்லுப்பு, இப்போ நம்ம ரப்பர் தோட்டத்தில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம ரப்பர் தோட்டத்தில் சமைக்கிறோம். இங்கே பாருங்க, மலையில ஏத்தத்துல இறக்கத்துலையும் காட்டு மேடு எல்லா இடத்துலையும் ரப்பர் மரம் தான் இருக்கு. இந்த ரப்பர் மரத்தை வந்து காலையில வந்து இது சீவி விடுவாங்க. இதுலேருந்து பால் வடியும். ஒரு 11-12 மணி போல இந்த கொட்டாச்சி ரம்பிடும். அதை எடுத்து அடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து விற்றுருவாங்க. அதுதான் நமக்கு வண்டி டயரு, கை க்ளோஸு, இந்த மாதிரிலாம் நிறைய இந்த லப்பரில் செய்யக்கூடிய பொருள் பூரா இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் மழை பெஞ்சிச்சுன்னா அது வந்து எடுக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணியோட அந்த பால் கலந்துருச்சுன்னா அது வந்து மிக்ஸ் ஆகி அந்த பால் வேஸ்ட்டாக போயிடும். இது வந்து மழை காலம், அதனால இன்னைக்கு வந்து சீவி விடலை. நேற்று மதியத்துக்கு அப்புறம் நினைச்சிருக்குப்பா, நான் தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு போல. இட்லி மாதிரி இருக்கு, பால் கோவா மாதிரி இருக்கு. வச்சிருவோம், அவங்க நாளைக்கு எதுவும் வந்து எடுத்துக்குருவாங்க. கை கழுவினா போதும். இதுல ஒட்டி இருந்த அந்த பழைய லப்பரை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து பால் வடியுது பாருங்களேன். கீறி விட்டோன்னா நல்லா நிறைய வந்துடும். எவ்வளோ எடுங்க, அடுத்து கேரட்டையில் எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்போ எல்லாரும் தெரியும், கரெக்டாக தெரியும். அள்ளி ஊற்று குழம்பு டேஸ்ட்டு தண்ணி. அந்த கடலையிலே பாதி சைஸ் இருக்குது. ஆனால் இந்த சோறு சூப்பர், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கேரளா கடலை கறி நம்ம ஊர் கறி குழம்பு மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒருவேளை தேங்காய் எண்ணெய், கரம் மசாலா சேர்க்கவும் கறி குழம்பு மாதிரி இருக்கான்னு தெரியல. உண்மையிலே வேற லெவல் கேரளா கடலை கறி. இன்னொன்று சொல்கிறேங்க, இது வந்து கேரளா சம்பா அரிசி. நம்ம ஊர் அரிசியை விட 3 மடங்கு பெருசாக இருக்குது. அந்த கொண்டைக்கடலாம் பாதி கொண்டைக்கடலை அளவுக்கு இருக்குது. நம்ம ஊர் அரிசி எப்படின்னா அந்த குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டோட வேற லெவலில் இருக்கும். இங்கே சாதம் மட்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சாதத்தோட கேரளா கடலைக்கறி சேர்த்து சாப்பிட்றதுக்கு அடிபொலி அடிபொலி, அருமையான டேஸ்ட்டு. என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நிலமாயிருக்கும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும் என்பதே.
சூடாக இருக்கு. சாம்பார்